ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உப்பு வந்து நல்லா வந்து கரையட்டும். உப்பு கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளிலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம அதிகமாக வந்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து அழுகி போயிடும் இல்லையா? அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் இந்த மாதிரி உப்பு கலந்த தண்ணியில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் தக்காளி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்து கவர் இருக்கும் இல்லையா? நம்ம காய்கறி வாங்கினாலோ இல்லை ஏதாவது திங்ஸ் வாங்கினாலும் இந்த மாதிரி வந்து கவர் கிடைக்கும். இந்த கவரை வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கவரை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பேஸ்ட்டு ப்ரஷ் வந்து வச்சுக்கக்கூடிய ஒரு ஹோல்டர் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முக்கியமாக எந்த டைமில் யூஸ் ஆகும்னா, ட்ராவல் டைமில் நமக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரியே நீங்கள் வந்து வச்சு எடுத்துகிட்டு போங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு ஒரு டைம் வந்து சுருட்டிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு ப்ரெஷ்ஷை வச்சுட்டு அதே மாதிரி வந்து ஒரு டைம் இல்லை 2 டைம் வந்து சுருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரெஷ் வந்து ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல் இருக்கும். ட்ராவல் டைமில் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரப்பர் பேண்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ரப்பர் பேண்ட் போட்டு இதை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ட்ராவல் டைமில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஒரே கவரில் மொத்தமாக போட்டு எடுத்துகிட்டு போகிறப்போ ப்ரஷஸ் வந்து ஒன்றோட ஒன்று டச் ஆகும் இல்லையா? அது வந்து அவ்வளோ ஹைஜீனிக்காக வந்து இருக்காது. இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அதே சமயம் ப்ரஷ்ஷும் வந்து ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். ட்ராவல் டைமில் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப வசதியாக இருக்கும். ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1 பை 1 வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி செல்லோ டேப் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சில டைமில் வந்து பார்த்தோன்னா இந்த செல்லோ டேப்போட எட்ஜை வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த சேஃப்டி பின்னை இந்த செல்லோ டேப்போட எட்ஜில் வந்து மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த எட்ஜை வந்து தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம இதோட எட்ஜை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி வந்துட்டு கவர் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஏதாவது துணி கடைகளில் நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுக்கிறப்போ இந்த மாதிரி கவருக்குள்ளே வச்சு கொடுப்பாங்க. இப்போ இந்த கவரை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த கவரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளோ நீளமாக வந்து நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவைப்படுற அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கீழ்ப்பகுதி அளவுக்கு வந்து தேவை. இந்த அளவில் வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணதை ஒரே சைஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு பேக்கெட் மாதிரி வந்து கிடச்சிருக்கு இல்லையா? இந்த பேக்கெட்டை வந்து ஃபுல்லாக வந்து சைடில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரே ஷேப்பில் வந்து எடுத்துக்கலாம். இதே இந்த மாதிரி வந்து கட் பண்ணியோ இல்லை கையை வச்சோ பிரிச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வந்துடும். இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கிடச்சிருக்கு இல்லையா? இதை வந்து பார்த்தோன்னா நம்ம பாத்ரூம் சைட்லலாம் வந்து பார்த்தோன்னா ஸ்விட்ச் போர்டு வந்து இருக்கும் இல்லையா? அந்த ஸ்விட்ச் போர்டில் நம்ம வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்தோடனே ஈரத்தோடு வந்து கை வைப்போம். அதில் வந்து சில நேரங்களில் ஈரம் பட்டு நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி டைமில் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவரை கரெக்டாக வந்துட்டு இந்த ஸ்விட்ச் போர்டோட அளவுக்கு தகுந்தாப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை செல்லோ டேப் வந்து ஒட்டுறதா இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டுட்டீங்க அப்படின்னாலுமே நல்லா வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். டபுள் சைட் டேப் போட்டுட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த மாதிரி நம்ம வந்து டேப் ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் வந்துட்டு ஈரம் இருந்தாலும் அது வந்து ஸ்விட்ச் போர்டில் வந்து சுத்தமாக படவே செய்யாது. நான் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 சைட்லேயுமே வந்துட்டு செல்லோ டேப் வச்சு தான் வந்து ஒட்டி விட்டுருக்கேன். ஒட்டிட்டு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சைஸ் வந்து கரெக்டாக இல்லாத மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். உங்களோட ஸ்விட்ச் போர்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணி ஒட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஈர கையோடு இதை தொட்டாலும் கூட நமக்கு ஷாக் அடிக்கிற பிரச்சனைங்கிறது இருக்காது. இந்த டிப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய கவரை இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்ரூம் சைடில் இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டில் வந்து மாட்டி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம தோசை சுடுறப்போ சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா தோசை கல்லில் வந்து தோசை ஒட்டுறது இல்லை பிஞ்சு வர்றது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நடக்கும். அந்த பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா,
இந்த மாதிரி பெருங்காயத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு தோசை நல்லா வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பெருங்காயத்தூள் வந்து தட்டி விட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து தோசைக்கல் சூடு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தோசைக்கல் சூடானது உடனே இந்த பெருங்காயத்தூளை கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி நம்ம தேய்ப்போமோ அந்த எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். நான் பார்த்தோம் அப்படின்னா விளக்கெண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம தேய்க்கிறது இருந்துச்சு அப்படின்னா வச்சு தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லைனா வெங்காயம் கூட கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து இந்த பெருங்காயத்தூளும் எண்ணெயும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுறலாம். தோசைக்கல்ல அந்த ஃபுல்லாக வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தோசை ஒட்டாமல் பிய்யாமல் ரொம்ப நீட்டாக உங்களுக்கு எடுக்க வரும். இப்போ நான் வந்து தோசைக்கல்ல ஓரளவுக்கு வந்து தேய்ச்சிட்டேன். தேய்ச்சதுக்கப்புறம் நான் வந்து தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட தோசை வந்து ஒட்டலை பிய்யலை, ரொம்ப நார்மலாக எடுக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக வரும். எப்பவும் போல் நம்ம மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிப்பீங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து நார்மலாக வந்து தோசை ஊற்றிட்டு எண்ணெய் எதுவுமே ஊற்றுறதில்ல. ஃபஸ்ட்டே வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தோசை ஊற்றி மாற்றி மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி வந்து போட்டு நீங்கள் தோசை எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப நீட்டாக வரும். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். ரொம்ப நீட்டாக அழகாக நமக்கு தோசை எடுக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி நம்ம வந்து தோசைக்கல்ல அடிக்கடி வந்து ஒட்டுற பிரச்சனை இல்லை தோசை பிஞ்சு போகிற பிரச்சனை ஆகுது அப்படின்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு எண்ணெயில் வந்துட்டு போட்டு தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து எடுக்க வரும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களோட ஷர்ட்டு வந்துட்டு பட்டன் வச்ச ஷர்ட்டில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பட்டன் வந்து சீக்கிரமாக வந்து பிஞ்சு போயிடும். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நூல் வச்சு கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த நூல் வந்து சீக்கிரமாக வந்து அறுந்து விழுந்துறதுனால தான் அது சீக்கிரமாக வந்து பிஞ்சு போயிடுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நெயில் பாலிஷ் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நெயில் பாலிஷை எடுத்துகிட்டு இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, பட்டனோட பின் பக்கத்தில் இந்த நூல் வச்சு கட்டியிருப்பாங்க அந்த இடத்துல வந்து நம்ம வந்து போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி நெயில் பாலிஷை அந்த நூலில் வந்து அப்ளை பண்ணும்போது நூல் வந்து நெயில் பாலிஷோட நல்லா வந்து ஒட்டிக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறப்போ அது சீக்கிரமாக வந்து பிஞ்சு போகவே செய்யாது. இதே மாதிரி நம்ம ஷர்ட்டில் உள்ள எல்லா பட்டனுக்குமே வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து பின் பக்கத்தில் உள்ள நூலில் வந்து போட்டு வச்சுட்டு அதே மாதிரி முன்னாடி பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி பக்கத்தில் பட்டனில் நூல் இருக்கும். பட்டனுக்குள்ளே நூல் விட்டு வந்து கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த பட்டனில் உள்ள நூல்லையும் வந்துட்டு கொஞ்சமாக நெயில் பாலிஷ் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த பட்டன் வந்து பிஞ்சு போகவே செய்யாது. இது வந்து குழந்தைங்க ஷர்ட்டில் மட்டும் இல்லை, பெரியவங்க ஷர்ட்லேயும் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த நூல் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா வந்து டைட்டாக வந்து ஒட்டிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கூட நூல் வந்து பிஞ்சு போகவே செய்யாது. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தோன்னா ட்ராவல் டைமில் நம்ம வந்துட்டு என்ன தான் வந்து நீட்டாக மடித்து வச்சு கொண்டு போனாலும் குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறப்போ செட்டாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். செட்டாக நம்ம எவ்வளோ தான் நீட்டாக மடித்து வச்சாலும் அது வந்து எடுக்கிறப்போ ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கப்போ கலைஞ்சு போயிடும். அதுக்கே நம்ம ட்ராவல் டைமில் இந்த மாதிரி மடித்து செக்யூர் பண்ணி வந்து கொண்டு போங்க. எவ்வளோ டைம் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னாலும் சுத்தமாக வந்து கலைஞ்சு போகவே செய்யாது. இந்த மாதிரி வந்துட்டு இன்னர் வேர் வந்து உள்ளே வச்சு மடித்து விட்டுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் இந்த 2 முனை இருக்குது பார்த்தீங்களா, இதை 2ஐயும் சேர்த்து வச்சுட்டு சேஃப்டி பின் வந்து போட்டு விட்டுருங்க. சேஃப்டி பின் வந்து போட்டு மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ட்ராவல் டைமில் நீங்கள் வந்து எவ்வளோ துணி ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கி போனாலும் அது வந்து கலையவே செய்யாது. ஒன்றோட ஒன்று வந்து வைக்கிறப்போ ஒரு துணி நம்ம எடுத்தாலும் இந்த துணி வந்து நம்ம கையில் பட்டாலும் இது வந்து கலைஞ்சு போகாது, செட்டாகவே வந்து நமக்கு இருக்கும். இந்த மாதிரி வந்து இதை சேஃப்டி பின் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கலையவே செய்யாது. ட்ராவல் டைமில் இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.